தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்தில் அவருடைய கிராஃப் அப்படிங்கிறது உயர்ந்துட்டே தான் போகுதே தவிர கொஞ்சம் கூட இறங்கின மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, ஏன் உலக மக்கள் கூட சூப்பர் ஸ்டாரை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார், ஒரு நடிகராக இருக்கார், உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கார், ஒரு மாமனிதராக இருக்கார். அதனால தான் அவரை இந்தளவுக்கு எல்லாருமே நேசிக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று வெளியாக இருந்தது. அதாவது ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ. அது ஜெயிலர் படத்தில் தலைவர் விநாயகனை மிதிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்புறம் வர்மன் கூட இருக்கிற ஒரு நபரையும் தலைவர் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இது படத்தில் வர ஒரு காட்சி, அது உண்மை இல்லை, சும்மா நடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களையும் அந்த காட்சி முடிஞ்ச உடனே தொட்டு கும்பிட்றாரு தலைவர். அங்கே நிற்கிறார் தலைவர். தலைவரோட இந்த குணத்தினால தான் அவரை உலகமே தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுது. இந்த சம்பவம் மாதிரியே இன்னொரு சம்பவத்தையும் பட்டிமன்றம் ராஜா ஏற்கனவே பேசியிருக்காரு. அதாவது சிவாஜி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலைவருக்கு காஸ்டியூம் போட்டு விடுற நபர் இருக்காங்கள, அவங்க தலைவருக்கு இந்த ஷூலாம் மாட்டி விட்ருக்காங்க. மாட்டி விட்ட உடனே அவங்கள தொட்டு தலைவர் கும்பிட்டாராம். ராஜா அப்போ பக்கத்தில் இருந்திருக்காரு. அப்போ தலைவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் என் காலை தொடுறாரு, பதிலுக்கு நான் அவரை தொட்டு கும்பிட வேண்டாமா அப்படின்னு தலைவர் சொன்னாங்களாம். அது அவங்களோட வேலை, அவங்க போட்டு விடுறது. இருந்தாலும் அவங்களையும் நம்ம நமக்கு ஈக்குவலாக மதிக்கணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார்ட்டருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பட்டிமன்றம் ராஜா அந்த மேடையில் பேசியிருந்தார். தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க. தலைவரை போல் இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது.